சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்த ஸ்டீஃபன் பிளம்மிங்க அந்த பதவியில இருந்து நீக்கியாச்சு. இதை தொடர்ந்து புது தலைமை பயிற்சியாளரா யாரை தேர்வு செய்யறது அப்படின்றது பத்தி சிஎஸ்கே நிர்வாகம் தீவிரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில புது தலைமை பயிற்சியாளரா யாரை தேர்வு செய்யறது அப்படின்றது பத்தி சிஎஸ்கே நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடத்தினாங்க. அப்ப தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் வீரர் இல்லைன்னா இந்திய அணிக்காக ஆடின ஸ்டார் வீரர் இந்த 2 பேர்ல ஒருத்தரை தான் தேர்வு செய்யணும்ட்டு பலரும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த முடிவுகளை தோனி ஏத்துக்கல. வெளிநாட்டு பயிற்சியாளர் தான் சிஎஸ்கேவுக்கு செட் ஆவார்னு சொல்லி காரணத்தையும் விளக்கி இருக்காரு. பிளம்மிங் இருந்த வரைக்கும் சிஎஸ்கேவுக்கு ஆடின வெளிநாட்டு வீரர்கள் கிட்ட நல்ல முறையில நட்பு வச்சிருந்தாரு. இதனால வெளிநாட்டு வீரர்கள் தேவையில்லாத காரணத்துக்காக போட்டிகளை புறக்கணிக்கல. மேலும் வெளிநாட்டு கிரிக்கெட் வாரியங்கள் கூடயும் தொடர்புல இருந்ததால வெளிநாட்டு வீரர்கள் சிக்கலே இல்லாம சிஎஸ்கேவுக்காக ஆடினாங்க. இப்பவும் அதே போல ஒரு வெளிநாட்டு வீரரை தலைமை பயிற்சியாளரா கொண்டு வரணும்ட்டு தோனி சொல்லிட்டாருன்ட்டும் இதுக்கு எல்லா சிஎஸ்கே நிர்வாகிகளும் ஒத்துக்கிட்டாங்கன்ட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பா இங்கிலாந்து T20 ஒரு நாள் அணிக்கு தலைமை பயிற்சியாளரா இருக்க பிரெண்டன் மெக்கல்லத்தை புது தலைமை பயிற்சியாளரா கொண்டு வர சிஎஸ்கே அணி தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. மெக்கலத்தை சமீபத்துல தான் டெஸ்ட் ஃபார்மேட்டோட பயிற்சியாளர் பதவியில இருந்து நீக்கினாங்க. இதனால மெக்கலம் ரொம்பவே அதிருப்தியில இருக்கிறதாவும் எப்ப வேணும்னாலும் இங்கிலாந்து ஒரு நாள் T20 அணி பயிற்சியாளர் பதவியில இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டும் சொல்லப்படுது. இந்நிலையில இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மெக்கலத்தை தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். இதன் மூலம் மெக்கலம் IPL 2027 சீசன்ல இணையல அப்படின்னாலும் 2028வது வருஷ சீசன்ல சிஎஸ்கேவுல இணைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. 2027ஆம் ஆண்டு சீசன்ல மெக்கலம் இடம்பெறல அப்படின்னா பொறுப்பு தலைமை பயிற்சியாளர் பதவியை மைக்கேல் ஹசிக்கு கொடுத்துருவாங்களாம். தோனியோட திட்டம் என்ன? மெக்கலத்தை பயிற்சியாளர் குழுவுக்குள்ள கொண்டு வந்துட்டா இங்கிலாந்து வீரர்கள் ஹாரி புரூக், ஜேக்கப் பெத்தல் எல்லாம் சிஎஸ்கேவுக்குள்ள கொண்டு வந்துடுவாரு. பெரிய தொகையை கொடுத்து கூட தைரியமா வாங்கலாம். இப்படி தரமான இங்கிலாந்து வீரர்கள் பலரையும் சிஎஸ்கேவுக்குள்ள கொண்டு வர முடியும்ன்றதால மெக்கலத்தை தோனி டார்கெட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு தரப்பு பேசிட்டு இருக்காங்க. மெக்கலம் பயிற்சிக்கு கீழே பெத்தல், புரூக் 2 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாடி இருக்காங்க. இதனால 2 பேரை மட்டும் இல்ல, தரமான இங்கிலாந்து, நியூசிலாந்து வீரர்களையும் மெக்கலம் சிஎஸ்கேக்குள்ள கொண்டு வந்து அணியை பலப்படுத்துவாருன்ட்டு தோனி நம்புவார் போல. மேலும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய தரமான வீரர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள வாங்குற பொறுப்பை தோனி ஏத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. கடந்த 3 சீசன்களோட பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாத காரணத்தால சிஎஸ்கேவோட மதிப்பு சரிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால அடுத்த சீசன்ல அதிரடியான கம்பேக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. தோனி மற்றும் சிஎஸ்கே நிர்வாகிகளுடைய மெக்கல்லத்தை தலைமை பயிற்சியாளரா தேர்வு செய்யறது பத்தி உங்க கருத்து என்னன்றத நீங்க நம்ம கமெண்டா பதிவிடுங்க.